வணக்கம். திருமந்திர தொடரை தினமும் பார்த்து இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அனுபவித்து வருகிறோம். அந்த வகையில் 40வது பாடல். இறைவனை வணங்குவதற்கு நம்ம எப்படி தயார் செய்ய வேண்டும், எப்படி வணங்க வேண்டும்? முதல்ல எப்படி தயார் செய்ய வேண்டும் நம்மை, பிறகு எப்படி நம்ம வணங்க வேண்டும்? எப்பொழுதுமே இறைவனுடைய அந்த தாமரை பாதங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த தாமரை பாதங்கள் தான் இறைவனை கடைத்தேற்றுவதற்கு, இறைவனிடம் கொண்டு நம்மளை சேர்ப்பதற்கு உரிய வழி. இறைவனுடைய பாதார விந்தங்களை நாம் சரணடைய வேண்டும். சரணடைவதற்கு நாம் நம்மை எப்படி தயார்படுத்த வேண்டும்? நீங்க உரிய முறையில் உங்களை தயார்படுத்தி கொண்டு இறைவனுடைய திருவடி தாமரைகளை சிக்கன பற்றி கொண்டு சரணடைந்து விட்டால் அதற்கு பிறகு அவனுடைய வேலை. அவன் உங்களுடைய உள்ளத்துல வந்து புகுந்து கொள்வான். அவன் உள்ளத்துல வந்து புகுந்து கொண்டான் என்றாலே மற்ற தீங்கு செய்யக்கூடிய விளைவுகள், எண்ணங்கள் அனைத்துமே நம்ம விட்டு போயிடும். நம்ம பியூரிட்டி ஆயிடுவோம். பியூரிட்டி ஆன பிறகு நம்மளுடைய பயணம் முழுவதுமே இறைவனை நோக்கியே இருக்குங்க. அப்ப இறைவனை வணங்குவதற்கு நம்ம எப்படி தயார் செய்ய வேண்டும், இறைவனுடைய பாதார விந்தங்களை ஏன் வணங்க வேண்டும்னு இந்த பாட்டுல சொல்றாருங்க. ஒவ்வொரு பாடலுமே எப்படியாவது இந்த உலகத்தில் பிறந்தவங்களை அண்ணாமலையாரை நினைக்க வைத்து, அந்த ஆதிசிவனை நினைக்க வைத்து எல்லோரையுமே வந்து கடை தேற்றி விட வேண்டும் என்ற வைராக்கியம் கொண்டுதான் அவர் இந்த பாடலை இயற்றியது மாதிரி தெரிகிறது. நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பெற்று நின்ற மறைபொருள் சொல்லிடின் உன் பெற்று நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. நீங்க முயற்சி செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அது தித்திக்குங்கிறாரு. அந்த சிவ அனுபவத்தை நான் அனுபவிச்சுட்டு நீங்களும் அனுபவிக்கணும் தான் இதை சொல்றேங்கிறாரு. எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமின்னு சொல்றாரு. அப்பனை நந்தியே ஆறா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. நீ எந்த வகையிலாவது இறைவனை இணைத்து கொண்டு வணங்கி கொண்டு இருந்தால் இறைவனை வணங்குவதற்கு எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்கிறது. போன பாட்டுல சக மார்க்கத்தை பத்தி சொன்னார், இறைவனை தோழனாக நினைத்து வழிபடுவது எப்படின்னு. அடுத்து சன்மார்க்கம்னு இருக்கு, இறைவனை ஒளி வடிவாக காண்பது. அடுத்து தாச மார்க்கம்னு ஒன்று இருக்குது, இறைவனுக்கு அடிமையாக தொண்டு செய்வது. அடுத்து சற்புத்திர மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அது இறைவனை தந்தையாக கொண்டு பாவித்து இறைவனை அடைவதற்கு முயற்சி செய்வது. திருஞான சம்பந்தர் அருளிய வழிமுறை. இப்படி எந்த வகையிலாவது நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதில் திருமூலர் வந்து மிக உறுதியாக இருக்கிறார். அதற்காகத்தான் ஒவ்வொரு பாடல்களிலும் இறைவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இந்த பாடல்ல இறைவனை வணங்குவதற்கு நம்ம தயார் செய்யணும், எப்படி அவனுடைய பாதார விந்தங்களை வணங்கணும், அவனுடைய பாதார விந்தங்களை வணங்கினா அவன் எப்படி நமக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொல்றாருங்க. அற்புதமான பாடல். குறைந்தடைந்தீசன் குறைகளல் நாடும் நிறைந்தடை செம்பொன்னின் நெருளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறம் சடம் செய்யான் புகுந்து நின்றானே. முதல்ல என்ன சொல்ல வராரு? குறைந்து அடைந்து ஈசன் குறைகளல் நாடும். நம்மளுடைய குறைகளை எல்லாம் களைந்து, நம்மள்ட்ட என்ன குறைகள்லாம் இருக்குதுங்க களைகிறதுக்கு? நம்மள்ட்ட ஆசை இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பற்று இருக்கிறது. இதை பூராமே வந்து நம்மிடம் உள்ள குறைகள். நம்ம ஆசை துறக்கிறோமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இறைவனே உங்களுடைய முயற்சிக்கும் வாழ்வுக்கும் தக்கவாறு மண்ணையும் பொன்னையும் பெண்ணையும் கொடுப்பான். இறைவன் கொடுத்ததை மட்டும் அனுபவித்து கொண்டு இருக்காமல் பிறருடைய மண்ணுக்கு ஆசைப்படுவது, பிறருடைய பொண்ணுக்கு ஆசைப்படுவது, பிறருடைய பெண்ணிற்கு ஆசைப்படுவது என்பது நம்மிடம் உள்ள குறை. அந்த குறைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். குறை கடைந்து ஈசன் குறை கலல் நாடும். குறை கலல்னா, குறை என்றால் ஒளி. ஒளிக்கின்ற கலல்களை அணிந்த அந்த
இறைவனின் பாதார விந்தங்களை நாம் சரணடைய வேண்டும். அதற்கு முன்னால் நம்மிடமுள்ள குறைகளை எல்லாம் களைந்துவிட்டு அந்த குறைகளை சரணடைய வேண்டும். ஒலிக்கின்ற கழல் அணிந்த பாதங்களை சரணடைய வேண்டும். அதற்கு முன்னால் நம்மிடம் உள்ள மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, ஆணவம், கண்மம், மாயை, இந்த தீய குணங்கள் எல்லாவற்றையுமே களைந்துவிட்டு அவனிடம் சரணடைய வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? நிறைந்த அடை செம்பொனின் நேர்வொளி ஒக்கும். அவன் எப்படிப்பட்டவன் ஐயா? புடம்போட்ட தங்கம் எப்படி ஒளிருமோ அதை போல பிரகாசமாக இருக்கக்கூடியவன். புடம்போட்ட தங்கம், தங்கமே ஒளி மிகுந்ததாக இருக்கும். புடம்போட்ட தங்கம்னா மிகவும் பிரகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட புடம்போட்ட தங்கத்தை போல பிரகாசமுடைய ஒளிக்கின்ற கழல்களை அடைந்த அவளுடைய பாதார விந்தங்களை நம்மளுடைய ஆசை பற்றுக்கள் அனைத்தையுமே துறந்து சரணடைய வேண்டும். அப்படி சரணடைந்தால் மரஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு, மரஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு புறம் சடம் செய்வான் புகுந்து நின்றானே. மறைந்தடம் செய்யாது வாழ்த்த வல்லாருக்கு, மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்கள்னா யாரு? நம்மளிடம் உள்ள காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அனைத்தும் மறைய வைத்து அனைத்தையுமே நாம் துறந்து நாம் உலகப் பொருள்களின் மேலுள்ள பற்றுக்களை எல்லாம் துறந்து ஒரே பற்றுக பற்றற்றான் பற்றினை என்று இறைவனுடைய நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு வாழ்த்திக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவன் நம்மளுடைய சடமாகிய உடம்பை விட்டு நீங்காமல் அந்த உடம்புக்குள்ளேயே புகுந்து கொண்டு நம்மளை வாழ்த்தி அருள்வான், வழிகாட்டி அருள்வான். என்ன அற்புதமான வழிகாட்டு நெறிமுறை! எப்படியாவது நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே சிவனை சேர வேண்டும் என்பதில் வைராக்கியம் கொண்டு ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். முதலில் நம்மிடமுள்ள நமக்கு தேவைக்கு இறைவன் கொடுத்த செல்வங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு பிறருடைய செல்வங்களுக்கும் பிறருடைய வளங்களுக்கும் ஆசைப்படாமல் நமக்கு கிடைத்ததை வைத்துக்கொண்டு நம்மிடமுள்ள தீய குணங்கள் ஆணவம், கண்மம், மாயை அனைத்தையும் துறந்து காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அனைத்தையுமே துறந்து வாய்மை ஒன்றினையே சிக்கன பற்றி கொண்டு எந்த நேரமும் நமசிவைய என்று சிந்தித்து கொண்டு புடம்போட்ட தங்கத்தை போல ஒளி வீசுகின்ற அந்த இறைவனுடைய பாதார விந்தங்களை நாம் சரணடையக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் நம்முடைய உடம்பை விட்டு நீங்காமல் நம்முடைய உடம்பிற்குள் ஞான ஒளியாக புகுந்து நின்று கொள்வான். உங்களுடைய உள்ளத்தில் ஒளியாக ஞான ஒளியாக அவன் வீற்றிருப்பான். உள்ளத்தில் ஞான ஒளியாக அவன் வீற்றிருக்கும் பொழுது வேறு தீய எண்ணங்கள் நம்மை சேராது. தீய எண்ணங்கள் நம்மை சேராவிட்டால் இறைவன் இருக்குமிடமாக இருப்பதால் நாமே சிவமாக மாறி நம்மளுடைய வாழ்க்கை நெறி சிவத்தை நோக்கி சென்று நாமும் சிவகணங்களுள் ஒன்றாக ஆகிவிடுவோம். திருமூலர் ஆகிவிட்டார், அதே மாதிரி நாமும் ஆக வேண்டும் என்பதற்காக வற்புறுத்தி இந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு வருகிறார். இது 40வது பாடல். நம்மிடம் உள்ள குறைகளை எல்லாம் களைந்து தயார்படுத்தி எந்த நேரமும் சிவனை வாழ்த்தி கொண்டிருந்தால், நமசிவாய மந்திரத்தை சொல்லி வாழ்த்தி கொண்டிருந்தால் அந்த புடம்போட்ட பொன்னை போன்ற ஒளி வீசுகின்ற இறைவனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்தால் நம்மளுடைய உடம்பை விட்டு நீங்காமல் அவனே நம்முடைய உடம்புக்குள் ஞான ஒளியாக நம்மை ஆற்றுப்படுத்தக்கூடிய வழியை செய்து நம்மை இந்த பிறவியை கடைத்தேற்ற செய்து விடுவான். அதான் இந்த 40வது பாடல். குறைந்தடைந்தீசன் குறைகளல் நாடும் நிறைந்தடை செம்பொன்னின் நேரொளி ஒக்கும் மறைஞ்சடம் செய்யாது வாழ்த்த வல்லார்க்கு புறஞ்சடம் செய்யான் புகுந்து நின்றானே. மற்றும் ஒரு அற்புதமான திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நாம் அனைவருமே சைவ நீதியை உயர்த்துவதற்கு இந்த பதிவுகளை எல்லாம் சைவ சித்தாந்தத்தை விரும்பி கேட்கக்கூடிய பின்பற்றக்கூடிய அன்பர்களுக்கு பயிறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வான்முயில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.